பிரைஸ் த லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 1ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். Philippians chapter 4 verse 19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம், கர்த்தர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில அவர் நிறைவாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. எந்தெந்த காரியம் எனக்கு குறைவாக இருக்குது, என் வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு குறைவுபட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பிரியமானவர்களே, அது எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால ஆண்டவர் உங்களை நிறைவாக மாற்றி நிறைவாய் நம்மளை நடத்துகிற தேவன். குறைவை எல்லாம் நிறைவாய் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசிர்வதிக்கிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. செப்டம்பர் மாதத்தில் எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். இந்த வசனத்தை பிலிப்பின்ற பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதும் பொழுது அவர் எப்படி எழுதுகிறாரு? என் தேவன், என்னுடைய தேவன். உங்களுக்கு உங்களுடைய தேவனை பற்றி எவ்வளோ அறிவு இருக்குது, எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களை தேவனை அறிஞ்சிருக்கிறீங்க. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவருக்கு அவருடைய தேவனை பற்றி தெரியும். ஐ நோ அபவுட் மை காட். இல்லையா? உங்களுக்கு உங்கள் தேவனை பற்றி தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் நம்ம தேவனை பற்றி நல்லா தெரிந்திருக்கணும். என் தேவன் இதை பார்த்து கொள்வார், என் தேவன் என்னை நடத்துவார், என் தேவன் எனக்கு மெய்ப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் என் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாய் மாற்றுவார். ஒருவேளை சுகத்தில் குறைவுபட்டிருக்கிறீங்களா? இல்லை பொருளாதாரத்தில் குறைவு காணப்படுதா பிரியமானவர்களே? இல்லை சமாதான குறைவாக இருக்கிறதா? சந்தோஷத்தில் ஒரு குறைவு இருக்குதா? எந்த குறைவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நிறைவாய் நடத்துவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, என்னுடைய ஸ்டாண்டர்ட் படி ஆண்டவர் என்னைய நிறைவாக்கல, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நம்மளால் உணர முடியுதா? யோசிக்கவே முடியாது. வானமும் பூமியும் அவருடையது, பொன்னும் வெள்ளியும் அவருடையது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் படைத்த தேவன். இஸ் அ கிரியேட்டர். நம்ம ஃபவுண்டர்னு சொல்லிக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு பர்டிகுலர் இதை நான் ஃபவுண்ட் பண்ணேன், ஆனால் கிரியேட்டர் காட். அவர் யார்? அவர் ஃபவுண்ட் பண்ணலை, அவர் கிரியேட் பண்ண தேவன். எந்த மனுஷனாவது நான் இதை கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் கர்த்தர் பாருங்க, ஒன்றுமில்லாமையிலிருந்து இந்த முழு உலகத்தையும் அவர் படைத்து சிருஷ்டித்து அதை இன்றைக்கும் ஆளுகை செய்து கொண்டு வருகிற தேவன். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. ஒருவேளை நமக்கு ஒரு சின்ன தேவை இருக்கலாம், ஆனால் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம அப்பா ஒரு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தா அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது கவலை இருக்குமா? ஒரு கவலையும் இருக்காது. இல்லை, எப்போனாலும் டேடி பார்த்துப்பாங்க, டேடிக்கிட்ட சொன்னால் போதும், அவ்வளோதான் அவங்களுடைய சந்தோஷம். இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், நம்முடைய பரலோகத்தின் தந்தை பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிறார். தமது ஐஸ்வர்யத்தின்படி அவர் என்ன செய்கிறாராம்? உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவர் மகிமையிலே நிறைவாய் மாற்றுவார். மகிமையில நிறைவாக கொடுக்கிற தேவன். கிறிஸ்து இயேசுவுக்குள் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன் கிரைஸ்ட், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோமா, இல்லை கிறிஸ்துவுக்கு வெளியில் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள்ளே தான் நமக்கு ஜீவன். கொலோசியரில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. எவ்வளோ பெரிய பாதுகாப்பு பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது எல்லாம் புதுசு ஆண்டவர் மாற்றுகிறார். பழசெல்லாம் மாறிடுது. ஆண்டவர் 8 மாதங்களும் கர்த்தர் நம்மளை அருமையாய் நடத்தி ஒரு புதிய மாதமாகிய இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நம்மளை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இந்த மாதத்தை நம்மளுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவன். நம்முடைய
எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, பானையிலே மாவு செலவழிந்து போவதும் இல்லை. ஹல்லேலூயா. எலியாவுடைய வாழ்க்கையில் கெரீத் என்கிறதான ஒரு ஆற்று அண்டையில் போய், ஆண்டவர் நீ போயிரு, நான் உனக்கு காகத்தை அனுப்புகிறேன், உன்னை போஷிப்பேன், உன்னை பராமரிப்பேன். எல்லா இடமும் பஞ்சம், யாருக்கும் உணவு கிடையாது. ஆனால் எலியாவுக்கு மட்டும் கரெக்டான வேளையில் காலையிலையும் ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக சாப்பாடு வருது. நதியிலேருந்து ஒரு கெரீத் ஆறு, அந்த ப்ரூக் இல்லை, நல்ல பியோர் வாட்டர், அந்த வாட்டரை அவர் குடிச்சிட்டு அவர் அப்பா சந்தோஷமாக இருக்கிறார். திடீர்னு அந்த கெரீத்தினுடைய ஆறு வற்றி போய்விட்டது. கெரீத்துடைய ஆறு வற்றி போனது. எலியாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு ஏற்கனவே ஒரு பிளான் ஆண்டவர் போட்டுட்டாங்க. ஆண்டவர் எவ்வளோ அழகாக அந்த எலியா தீர்க்கதரிசியை நடத்தினாங்க இல்லையா. சாரிபாத் என்கிற ஊருக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அங்கே அந்த விதவையை மட்டும் போஷிக்கிறது தேவ நோக்கம் அல்ல, அந்த சாரிபாத் ஊரே போஷிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவனுடைய நோக்கமாக இருந்துச்சு. எலியாவை போஷித்தார், அந்த விதவையை கர்த்தர் போஷித்தார், அந்த ஊரையே கர்த்தர் போஷித்தார். பிரியமானவர்களே, அவங்களுடைய வாழ்க்கையில் கூட நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், இந்த கெரீத் என்கிற இந்த ஆறு வற்றி போய்விட்டதே, இனிமேல் நான் என்ன செய்வேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வியாபாரத்தில் ஒருவேளை கஷ்டங்களை காணுகிற ஒருவராக நீங்கள் இருக்கலாம். இல்லை வேலையை, நான் இந்த வேலையை தானே நம்பிட்டு இருந்தேன், இந்த வேலையும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி என் பில்ஸ் எல்லாம் பே பண்ணுவேன், எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், எப்படி என் பிள்ளைங்களுடைய காரியத்தை நான் பொறுப்பெடுப்பேன், ஃபீஸ் எப்படி பே பண்ணுவேன், அப்படி ஒரு வேளை கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? எலியாவை நினச்சிக்கோங்க. கெரீத்துடைய ஆறு நின்று போன உடனே ஆண்டவர் கைவிட்டுட்டாரா? ஆண்டவர் எவ்வளோ அதிகமாக ஆசீர்வதிச்சார் இல்லையா. கெரீத்தில் அவர் தனி மனுஷனாக இருந்தார், தனியாக காகம் வந்து போஷித்தது, அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை, எலியா பாதுகாப்பாக இருந்தார். ஆனால் அடுத்த லெவல் அவருடைய லைஃப்பில் ஆண்டவர் கூட்டிகிட்டு போகும்போது ஆண்டவர் அவரை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். சாரிபாத் ஊர் விதவைக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். அந்த விதவையை நிமித்தம் அந்த ஊருக்கே அவரை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது, ஒரு சில காரியங்கள் வற்றி போகுதே, இதில் நஷ்டம் வந்துருச்சே, ஐயோ என்னுடைய வேலை போயிடுச்சே, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு பெரிய இழப்பை நான் சந்திச்சிட்டேன், நான் எப்படி இதிலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இன்னும் பிரகாசமாக இருக்கும், இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் நம்புகிறோம். என் தேவன் உங்களுடைய தேவன், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவை எல்லாம் அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள், அவர் மகிமையில் அவர் நிறைவாக்குகிற தேவன். ஆமேன். என்னுடைய பாதி தான் என்னுடைய பான்ஸ் எல்லாம் ஃபில்லாக இருக்க ஆண்டவரேன்னு சொல்கிறோமா? நம்மளை முழுவதுமாய் நிரப்பி நம்மளை நடத்துகிற தேவன், நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். தேவைகளை எல்லாம் தேவன் சந்தித்து நடத்துவார். கடன்களை எல்லாம் ஆண்டவர் முடித்து தீர்க்க கிருபை செய்வார். அநேகருக்கு கடன் கொடுக்க வைப்பார். எங்கே இருந்து தேவையை சந்திப்பாருன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. நம்ம நிறைய மனிதர்களை நம்ம நம்பலாம், இவங்க எனக்கு உதவி செஞ்சுருவாங்க, அவங்க எனக்கு உதவி செஞ்சுருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் மனிதர்கள் மூலம் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த மனிதர்களை நாம் நம்புவதை பார்க்கிலும் நம்ம தேவனை நாம் நம்பும்போது ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு உதவி செய்வார். எலியா தீர்க்கதரிசி யோசித்திருப்பாரா? ஒரு கசாவை கிடக்க போகிற ஒரு விதவை அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம என்ன நினைப்போம், ஒரு பெரிய பணக்காரர் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம நம்புவோம். ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம நம்புவோமா? ஆனால் அந்த நபர் மூலம் கிரியேட் செய்கிறவர் தேவன். ஒரு நபரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வந்தாலும் அந்த பர்டிகுலர் பர்சனை கர்த்தர் தான் எனக்கு அனுப்புனாங்க, அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் தான் பேசினாங்க அப்படின்ற உணர்வு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். என்ன கிஃப்ட்ஸ் நம்ம யார்கிட்டேருந்து பெற்றுக்கொண்டாலும் அது தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் இந்த காலை வேளையை நம்ம ஜெபிக்கலாமா?